வெள்ளிக்கிழமை முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு நடவடிக்கையின் வாயிலாக ஸ்லாங்கூரில் உள்ள பேருந்து நிறுத்தங்கள், சந்தைகள் மற்றும் பட்டாலிங்ஜியாவின் மெந்தாரி நீதிமன்ற பகுதி உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் 200 வெளிநாட்டு பிரஜைகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். குடிநுழைவு சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் பண்டிகை காலங்களில் பொது பாதுகாப்பையும் ஒழுங்கையும் பேணுவதற்கும் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் கைருல் அமீனாஸ் கமருடின் தெரிவித்தார். குடிநுழைவு சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் பொது பாதுகாப்பையும் ஒழுங்கையும் பேணுவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் 16 அரசு குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் இந்த ஆபரேஷன் ஆம்னி பிரசன்ஸ் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். பீகான் விளக்குகள் பொருத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ துறைசார் கார்கள் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். ஈரான் போருக்கு மத்தியில் மலேசியா ஒரு எண்ணெய் உற்பத்தி நாடாக இருந்த போதிலும் மலேசியா எண்ணெய் விலை உயர்வால் ஏன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கியுள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் நாட்டின் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்றாலும் மலேசியா நிகர எண்ணெய் இறக்குமதியாளராகவே நீடிக்கிறது என்று கூறினார். மலேசியர்களை பாதுகாப்பதற்காக அரசாங்க மானியங்கள் 700 மில்லியனிலிருந்து 3.2 பில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பூடி 95 மற்றும் பூடி டீசல் திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் இந்த மானியங்களால் மக்களும் பெரும்பாலான வர்த்தகர்களும் சந்தை விலையை செலுத்த வேண்டியதில்லை என்று அவர் கூறினார். உலகளாவிய நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் மக்களின் நலனையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதே மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். சுங்கைபிசி உலுக்கிலான் விரைவு சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதியதில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்ததை தொடர்ந்து 26 வயது இ ஹெயிலிங் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 5:56 மணி அளவில் சியூக் நெடுஞ்சாலையின் சுழியம் புள்ளி 3 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் 24 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காஜாங்கில் இருந்து வந்த இ ஹெயிலிங் ஓட்டுநர் அம்பாங் சந்திப்பில் தனது வாகனத்தை அதிவேகமாக ஓட்டியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் ஒரு மெக்கானிக் என்றும் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் அவர் உயிரிழந்தார் என்றும் நஸ்ரோன் கூறினார். அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இ ஹெயிலிங் ஓட்டுநர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் முறையற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் இருவரை ஜொகூரில் நேற்று மத அதிகாரிகள் கைது செய்தனர். 2 பேர் சந்தேகத்திற்கு இடமான செயல்களில் ஈடுபட்டதை அமலாக்க அதிகாரிகள் கவனித்ததாக ஜொகூர் இஸ்லாமிய மதத்துறை தெரிவித்துள்ளது. 30 வயது மலேசியர் மற்றும் 20 வயது பாகிஸ்தானியர் ஆகிய இருவரும் பழுதடைந்ததாக கருதப்பட்ட வாகனத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் மாலை சுமார் 6 மணி அளவில் கைது செய்யப்பட்டனர். இணையத்தில் சந்தித்த அந்த இருவரும் ஒரு வார காலமாக ஒருவரை ஒருவர் அறிந்திருந்ததாகவும் அறையை வாடகைக்கு எடுக்க விரும்பாததால் காரில் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பு பரஸ்பர சம்மதத்துடன் நடந்ததாகவும் அவ்விருவரும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிரயாவின் முதல் நாளில் மட்டும் மொத்தம் 1304 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பதிவான 1515 விபத்துகள் மற்றும் 26 உயிரிழப்புகளுடன் ஒப்பிடுகையில் இது குறைவு என்று புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் கோலாலம்பூர் செல்லும் வழியில் உள்ள ஸ்ரம்பான் சுங்கச்சாவடி வெளியேறும் வாயிலுக்கு அருகே ஒரு லாரியில் கொண்டு செல்லப்பட்ட சிலிண்டர்களில் இருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. சுமார் மதியம் 1:50 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் சுங்கச்சாவடியில் இருந்த ஒரு சுங்கச்சாவடி ஊழியரும் பாதுகாப்பு ஊழியரும் வாயுவை சுவாசித்ததாக கூறப்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அவசரமாக அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர். 30 வயதுகளில் உள்ள அந்த லாரி ஓட்டுநர் இங்குள்ள தமன் லாபூஜியாவில் உள்ள தனது பணியிடத்திலிருந்து 15 எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதற்காக தலைநகரை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிவித்தார். சுங்கச்சாவடிக்குள் நுழைவதற்கு முன்பு லாரியின் பின்புறத்திலிருந்து ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாகவும் முதலில் டயர் வெடித்துவிட்டது என்று நினைத்ததாகவும் ஆனால் திடீரென்று வாயுவின் கடுமையான வாசனையை உணர்ந்ததாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள உடனடியாக லாரியிலிருந்து வெளியே குதித்ததாக அவர் தெரிவித்தார்.
இச்சம்பவத்தில் அமோனியா நிரப்பப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. தீ அணைப்பு வீரர்கள் சேதமடைந்த பகுதியை உறிஞ்சக்கூடிய துண்டுகளை கொண்டு மூடி வாயு கசிவை கட்டுப்படுத்தியதாகவும் அமோனியா வாயு அளவீடுகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.